அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த திரு அஹமத் ஷாஹிப் அவர்கள். அவரிடம் தற்போது நிலவிக் கொண்டிருக்கிற பல்வேறு அரசியல் விவகாரங்கள் பற்றி பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். சார், இப்போது தாவேகா ஆட்சி அப்படிங்கிறது ஒரு பக்கம் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2 மாதங்களாக நடந்துகிட்ருக்கு. சில செயல்பாடுகள் மூலமாக தாவேகா அரசு பாஜகவுக்கு ஆதரவாக செயல்படுகிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை அவ்வப்போது கட்டமைக்கப்படுது. நிகழ்வுகளுக்குள்ளே நம்ம பேசுவோம். ஆனால் இப்படியாப்பட்ட ஒரு கருத்தை நீங்கள் எப்படி அணுகுறீங்க ஆதரவு அளித்த ஒரு கட்சியாக? ஆக்சுவலாக எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தெளிவாக சொல்லியிருக்காரு. எதில் ஆதரவு எதில் எதிர்ப்புங்கிறத நாங்கள் கூட்டணியில் இருந்தால் கூட எல்லா கூட்டணியும் நீங்கள் பாருங்கள். நாங்கள் திமுக இருந்திருக்கிறோம், ஏன் அதிமுக இருந்திருக்கிறோம், இப்போது நாங்கள் தாவேக்கல கூட்டணியில் இருக்கிறோம். எங்கள் கொள்கைக்கு ஏதாவது நேரடியான முரண் வறுமை ஆனால் நாங்கள் துணிஞ்சு நாங்கள் நிச்சயமாக முடிவெடுப்போம். இப்போ உதாரணமாக எடுத்துக்கோங்க, லேட்டஸ்ட்டாக உள்ளது காக்ரோச் ஜனதா பார்ட்டி டெல்லி ஜந்தன் மந்தரில் போய் எங்கள் தலைவர் போய் நினைச்சாரு, அங்கே போய் ஆதரவு கொடுக்குறாரு. நீட்டு தேர்வில் நீங்கள் அமெண்ட்மெண்ட் கேட்குறீங்க, நாங்கள் நீட்டு தேர்வே ரத்து செய்யணுங்கிறோம் அப்படிங்கிற இவ்வளோ பெரிய ஆர்ப்பாட்டம் நேற்று ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறோம். ஆனால் அதே இடத்துல ஆளக்கூடிய தாவேக்கா கட்சி அந்தளவுக்கு வீரியமான போராட்டங்களை சொல்லிச்சா செய்யலை. நாங்கள் கூட்டணியிலாம் இருக்கிறோம், அதுக்காக நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படி இருக்கமா? இல்லை. எப்படி நாங்கள் கடந்த அந்த ஆட்சியின் போது மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய தலைமையை வகித்த திமுகவுடைய தலைமையில் அமைந்த ஆட்சியில் பங்கு கொண்டோம். திராவிட மாடல் ஆட்சிக்கு அச்சாணியாக கேடயமாக இருந்தோம். இருந்தாலும் போராட்ட ஆர்ப்பாட்டம் நாங்கள் தான் பண்ணோம். அறிவிக்கப்படாத எதிர்கட்சியாக செயல்படுகிற நீங்களே கேள்வி கேட்டிருக்கீங்க. அந்தளவுக்கு ஆம்ஸ்டாங் கொலை வழக்காக இருக்கட்டும், நம்ம கள்ளக்குறிச்சி எரிசராய மேட்டராக இருக்கட்டும், வேங்கை வயல் மலத்தை கலந்ததாக இருக்கட்டும், எல்லா விஷயங்களுக்கும் நாங்கள் கூட்டணி கட்சியாக இருக்கிறோம், ஆளுங்கட்சியில் அங்கே வைத்திருக்கோம்னு சொல்லி சப்பக்கட்டு கட்டி பூச மூலம் கூட கட்சி எங்கள் கட்சி கிடையாது. அந்த அடிப்படையில் நீங்கள் சொல்கிற மாதிரி பிஜேபிக்கு சார்பாக தாவேக்கா போகிறதுன்னா முதல் குரல் எங்கள் உள்ளாக தான் சார் இருக்கும். அது என்ன இல்லை, அதுதான் நீங்கள் குறிப்பிட்ட விஷயத்துக்கே வரேன். இந்த நீட் போராட்டம் அந்த விஷயத்தில் கூட தாவேக்காவினுடைய நிலைப்பாடு எப்படி இருந்தது? ஒரு பாஜகவுக்கு எதிராக பிரதமர் மோடியினுடைய நடவடிக்கைகளுக்கு எதிராக இங்க முதல்வர் விஜய் பேசவே இல்லை. ராகுல் காந்தி அவர்கள் கைது செய்யப்பட்டதுக்கு அப்புறமாக ஒரு காலதாமதத்துக்கு பின்பாக ஒரு ட்வீட் ஒன்று போடுறாங்க. அப்போ இது பார்க்கும் பொழுது பாஜகவுக்கு ஆதரவான ஒரு இதுவா தானே தெரியுது, நிலைப்பாடா தானே தெரியுது. நான் என்ன சொல்ல வரேன், அதுல விசிகா எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்ததுன்னு. ஆக்சுவலா என்னன்னா, விஜய் பாஜகவோட போறாரா போகலையாங்கிறது அவர் தான் முடிவு பண்ணணும். நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பாஜகவுக்கு ஆதரவாக போனால் நாங்கள் என்ன செய்வோம், எதிர்குழு கொடுப்போம். உதாரணமாக எடுத்துக்கிறீங்களேன், இப்போ 70 டேஸ் ஆச்சு இந்த ஆட்சி பொறுப்பெடுத்து, 70 நாள் ஆச்சு. இந்த 70 நாளில் நாங்கள் பார்க்கும்போது நிறைய ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது. ப்ளஸ்ஸுகளை சொல்லி நம்ம பாராட்டுறோம். உதாரணமாக எடுத்துக்கலாம், சிங்கப்பெண் திட்டம், அந்த போலீஸ் அதை நாங்கள் என்ன செய்வோம், நல்ல கரெக்டான விதம் தான், அது பெண்களுக்கான ஒரு பாதுகாப்புக்கான விஷயம் நான் பாராட்டுறோம். ஆனால் எதிர்த்தரப்பில் என்ன செய்கிறாங்க, அதையும் ஸ்டிக்கர் ஒட்டிட்டாங்க. ஏற்கனவே நாங்கள் மகளிருக்காக இப்படி தான் சொல்கிறாங்களே தவிர ஒரு நன்மையான காரியம் செய்யும்போது பாராட்டத்துக்கு எழுத்தில்லை. 200 யூனிட் மின்சாரம் ஃப்ரீ என்று இந்த அரசு தாவேக்கா சொல்கிறது. அந்த 200 யூனிட் மின்சாரம் அது கரெக்டாக டிப்ளாய் பண்ணப்படுதா, எந்த மாதிரியான என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு அதுக்கு உள்ளே வருகிறது அப்படிங்கிற 2வது விஷயம். அந்த அறிவிப்பையாவது பாராட்டணுமா இல்லையா? 200 யூனிட் ஃப்ரீ மின்சாரம், இலவச மின்சாரம் சொல்லும்போது மக்களுக்கு பயனடையக்கூடிய திட்டம்னு சொல்லி அட்லீஸ்ட் பாராட்ட வேண்டும். அது இருக்கிற மாதிரி தெரியவில்லை. கிட்டத்தட்ட தொகுப்பு வீடுகள் 2800 தொகுப்பு வீடுகளுக்கு சைன் பண்ணியிருக்காங்க ஏழை எளிய மக்களுக்கான. அப்போ அதை நீங்கள் பாராட்டத்துக்கு என்ன அறியலை. இப்படி நல்ல திட்டங்கள் சொல்லும்போது பாராட்ட வேண்டும். அதுபோல் விமர்சனத்துக்குரிய விஷயம் இருக்குது. ஏற்கனவே கடந்த ஆட்சியில் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்ட அந்த சிக்கந்தர் தர்கா, அந்த மதுரை திருப்பரங்குன்ற விஷயத்தில் திரும்ப ரீசர்வேன்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, திரும்ப ஆரம்பிக்கிறாங்க. அது தேவையில்லாத ஒரு விஷயம். ஏற்கனவே அது ஆர்டர் போட்டு முடித்த விஷயம். அது ஆர்எஸ்எஸ் பாஜக அந்த கையில் எடுத்து தமிழ்நாட்டில் வேறு மாதிரி அரசியலுக்கு கொண்டு போனாங்க. எச் ராஜாலாம் நிலையெடுத்து ஆடினார், பார்த்தோம். அதுக்கு ஸ்டாலின் அரசு அழகான முறையில் அணுகி அதை ஃபுல் ஸ்டாப் வச்சுச்சு. அப்போ இந்த அரசு அதில் என்ன செய்யலை, ஒரு அந்தளவுக்கு அது கவனம் செலுத்தாத நிலை இருக்குது. அதுபோல் 3.5 இடஒதுக்கீடு, முஸ்லீம்களுக்கு தனி இடஒதுக்கீடு, அதில் உயர்நீதிமன்றத்தில் ஜிஆர்எஸ் தீர்ப்பு சொல்கிறார். எஸ்சி ஷெட்யூல் காஸ்ட், அதாவது இப்போ பிற்படுத்தப்பட்ட வகுப்பினை சேர்ந்தவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டால் அவங்களுக்கு 3.5 இடஒதுக்கீடு வராது. அதில் மறைக்காரு ராவத்தருன்னு சொல்லி 7 பிரிவுகள் இருக்குது, லெப்பைன்னு, அவங்களுக்கு மட்டும் தான் வரும்னு தீர்ப்பு கொடுக்குறாரு. அப்போ என்ன செஞ்சுருக்கணும், தமிழ்நாடு அட்வொகேட் ஜெனரலே அப்போஸ் பண்ணியிருக்கணும். இது ஏற்கனவே முடிவுக்கு வந்தது, இஸ்லாத்தில் ஜாதிலாம் ஒன்றும் கிடையாது,
அங்கே பிரிவுங்கிறது வந்துட்டு ஜாதிய பிரிவு கிடையாது. லெப்பையை மறைக்க ராகுத்தன்னா ஒருத்தர் வந்து ஒரே தட்டில் சாப்பிடுவாங்க, அவங்களுக்குள்ள கல்யாணம்லாம் பண்ணிக்கிடுவாங்க. இப்போ நான் என்ன லெப்பன் இருக்கேன், எனக்கு யாருக்கு தெரியும் லெப்பன்? என்னுடைய டிசியை பார்த்தீங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட் லெப்பன் இருக்கும், யாருக்குமே தெரியாது லெப்பன்னா. அது பாண்டிய மன்ன ஆட்சி காலத்தில் வந்து குதிரை ஓட்டியை வந்து ராவுத்தன் வைத்தார்கள், யானை படையில் இருந்தவங்கள மாவூர்த்தன் வைத்தார்கள், கப்பல் படையில் இருந்தவங்கள வந்து கப்பல் தொழில் செய்வங்களை மறைக்கான வைத்தார்கள். அது வந்து ஒரு ஜாதி பேராக இல்லை. அப்போ இதை கூட புரிந்துணர்வு இல்லாமல் ஜிஆர்எஸ் சுவாமிநாதன் ஐயா அவர்கள் தீர்ப்பு கொடுக்கும்போது தமிழக அரசு அமைதியாக இருக்குது. அதுபோல் பார்த்தீங்கன்னா அந்த மாடு இருக்கிற விஷயம், குர்பானி இதில் மேட்டரில் வந்து ஸ்லாட்டர் ஹவுஸில் போய் அறுக்குனுங்கிறார். அப்போ தமிழ்நாடு அரசு வந்து என்ன செய்யலை, பெரிய அப்போஸ் பண்ணலை. ஸ்லாட்டர் ஹவுஸில் சார் உங்கள் வீட்டில் கல்யாணம் சார், மேரேஜ் சார், உங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, நீங்கள் உங்கள் ஆடு மாடு அறுக்கிறீங்க வீட்டில் வச்சு, அதுக்கு ஸ்லாட்டர் ஹவுஸுக்கு போகிறீங்களா? ஸ்லாட்டர் ஹவுஸ் பின்ன விற்க போகிறோம், அப்போ அந்த இறைச்சி விற்க போகிறது இல்லை, நமக்கு பயன்பாட்டுக்கு பண்ணுறோம். அப்போ இது எல்லாம் தெரியாமல் ஒரு தீர்ப்பு வழங்கும் போது தமிழக அரசு சரியாக அப்போஸ் பண்ணலை அப்படின்னு நாங்கள் தானே சொல்கிறோம். நாங்கள் வந்து சிங்கப்பெண் இதை எப்படி இதெல்லாம் முன்னாடியே சரியான பார்வையா இருக்கணுங்கிற இல்ல இதெல்லாம் முன்னாடியே கணிச்சதுனாலதான் திருமாவளவன் அவர்கள் வந்து சொல்றாரு இந்த மாதிரி RSS பிள்ளை அப்படின்னு தாவேக்காவை சொன்னாரு. ஆனா ஆதரவு கொடுத்ததுக்கு அப்புறம் சரி ஆதரவு கூட்டணி அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுல இருந்து இது பண்றாரு. இப்ப இந்த மாதிரியான நடவடிக்கைகள் நடக்கும்போது விசிகாவும் கூட அமைதியா இருக்கிற மாதிரி தானே இருக்கு. தாவேக்காவுக்கு எதிராக என்ன சொன்னீங்க? எதுவுமே சொல்லல. நீங்க இப்ப சொன்னீங்க நீட் போராட்டத்துல அதுக்கு எதிராக விசிகா போராடுச்சு, நான் மறுக்கல. ஆனா இங்க இருக்கிற தமிழக அரசுக்கு எதிராக நீங்க ஏன் அழுத்தம் கொடுக்கல அப்படின்னு ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? ஏன் கேட்டோமே, நீட்டு தேர்வுல வந்து நேற்றைய போராட்டத்துல இந்த வந்து தியாகராஜ போராட்டத்திலையும் சரி, வள்ளூர் கோட்டை போராட்டத்திலையும் சரி, தலைவர் தெளிவாக சொன்னார், இந்த தமிழ்நாடு அரசு மீண்டும் சட்டம் இயற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்காரு இல்லையா? இதுக்கு முன்னாடி என்ன அழுத்தம் தெரிவிக்க சொல்றீங்க? உடனே விஜய் எப்படி கட்டிப்பிடிச்சோ அப்படி செய்ய சொல்றீங்களா? அப்படி செய்ய முடியாது. அரசியல் அரங்கில் எப்படி அழுத்தம் கேட்க முடியும்? ரெண்டா நீங்க அந்த இது என்னது RSS கள்ள குழந்தை சொல்லிட்டீங்க, அதை பதில் சொல்ல விட்டாதான் இப்போ RSS கள்ள குழந்தை என்று சொன்னது உண்மை. எந்த அடிப்படையில் தலைவர் சொன்னார்? மதுரையில் வச்சு சொன்னார் எலெக்ஷன் பிரச்சாரத்தில். சீமான் அவர்களும் விஜய் அவர்களும் RSS பட்ட கள்ள குழந்தையா இருக்குது. ஏன் திராவிட கோட்டையை உடைக்கிறதுக்கு பார்ப்பனிய கடப்பாறை தூக்கிட்டு வராண்டாரு அண்ணன் சீமா, அதுக்காக சொன்னப்பட்ட விஷயம். அது போல அன்னைக்கு விஜய் என்ன பண்ணாருன்னா திமுகவை தான் வந்து குறை சொல்லிட்டு இருந்தாரே தவிர ஒரு மருந்துக்கு கூட பாஜக வேலை செய்யல, விமர்சனம் பண்ணவில்லை. அதிமுக சரியா விமர்சனம் பண்ணவில்லை. அந்த அடிப்படையில் சொன்னது. இப்போ அதே விஜயை எங்க தலைவர் போய் நேரில் நின்று பார்த்துட்டு இல்ல RSS கள்ள குழந்தைலாம் இல்லை, இது வந்து பெரியாருடைய பேரனா தான் இருக்கிறாரு, அம்பேத்கருடைய பேர குழந்தையா தான் இருக்கிறாருங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாப்ல. பார்ப்போம், இந்த நிலைமையில 70 நாள்ல நம்ம என்ன செய்ய முடியாது, முடிவுக்கு வர முடியாது. குறைந்தபட்சம் ஒரு 6 மாசமா அமைச்சர் பதவிக்காக அந்த சமரசத்துக்கு சார் அமைச்சர் அமைச்சர் வெளியே வரலாமே. ஒரு அமைச்சர் பதவிக்காகத்தான் கொள்கையில சமரசம் அவர்களினுடைய பிரதானமான வார்த்தைகள்ல இதுவும் ஒண்ணு. நம்ம வந்து நம்மளுடைய சமூகம் சார்ந்து இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எல்லாம் பண்ணணும்னா நம்ம முதல்ல ஒரு அதிகாரத்துல போய் இருக்கணும். நான் என்ன சொல்ல வரேன், அது கிடைக்கிறதுனால அந்த இடத்துல சமரசம் ஆயிட்டாரா? அதனாலதான் இப்பவும் பெருசா அழுத்தம் கொடுக்காம இருக்கிறாரு. சரி, ஒரு மாநிலத்துல வந்து அமைச்சர் பதவி பெருசா, ஒட்டுமொத்த இந்தியா கூடிய அமைச்சர் பதவி பெருசா? சொல்லுங்க பார்ப்போம். ஒரு தமிழ்நாடுங்கிற மாநிலத்துல ஒரு அமைச்சர் அது ஒரு பெரிய ஒரு இம்பாக்டை ஏற்படுத்துமா? ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு ஒரு அமைச்சர் பதவி தான் எப்படி இருக்கும்? அப்ப நாங்க வந்து கொள்கையில சமரசம் பண்ணிட்டு போறோம் அமைச்சர் பதவிக்கான. எங்க தலைவர் வந்து மத்திய அமைச்சரா இருந்துருவாரு, கூடவே ரவிக்குமார் இருக்காரு எங்க அண்ணன், அவரு சேர்ந்து அப்படி கூட ஒரு பேச்சு கேள்விப்பட்டேன். பாஜக வந்து அணுகுறாங்க, அணுகிட்டே இருக்காங்களே சார். நான் அதை ஓப்பனா தான் சொல்றோம்மா, எந்த தலைவராது, எந்த அரசியல் கட்சி தலைவராது என்ன இப்படி அணுகுறாங்க, எங்களை விலை பேசுறாங்க, நெருப்பு ஏதாவது சொல்லுவாங்களா? ஓப்பனாக சொல்கிறோம்னா கையில் வந்து என்ன இல்லை, எங்கள் மடியில் கனம் இல்லை, வழியில் பயம் இல்லை. சரிதா? ஏன்னா நாங்கள் வந்து அரசியல் என்பதை 2வது விஷயமா தான் வச்சுருக்கிறோம். அரசியல் உண்மை வேணும், அதிகாரம் வேணும், அதை விட சமூக மேம்பாடு இருக்குது, எங்களுடைய கொள்கை இருக்கிறது. அதன் அடிப்படையில் கருத்தியலாக களமாடக்கூடிய கட்சி தான் எங்களுக்கு விசிகா. அதனால் தாவேக்கா மேட்டரில் ஒரு 6 மாதம் டைம் கொடுங்க சார். ஒரு அரசு வந்து என்ன திட்டத்தை போடுறாங்க, எப்படி ரோட் கிட்டத்தட்ட 468 விஷயம் சொல்லியிருக்காங்க. உண்மையிலே என் கையிலேயே கிடையாது. 468 திட்டங்களை வந்து இந்த அரசு வந்து செயல்படுத்த போகுது அறிவிப்பு வெளியிட்டாங்க. இந்த 468 திட்டங்களை 5 இயர்ஸ் பிளான், அது எப்படி ரோட் மேப்பு, எப்படி பட்ஜெட் பண்ண போகிறாங்க, என்ன செய்ய போகிறாங்க நமக்கு யாருக்கும் தெரியலை. அப்போ அது என்னென்னா ஒரு 6 மாதம் ஓட விட்டால் தான் நம்ம என்ன செய்ய முடியும், என்ன விஷயங்கள் செய்ய போகிறாங்க, என்னென்ன ஒரு பெர்ஃபார்மன்ஸ் லோட் பேலன்ஸ் செக் பண்ண முடியும், ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுக்க முடியும்.
70 நாள்லயே வந்து நீங்க வந்து உள்ள போயிட்டீங்களே, கள்ள குழந்தையா இருக்காங்களே அப்படியே புலம்பிட்டு இருந்தோம்னா அவன் என்னதான் செய்யறது? யாரும் அப்ப நீங்க உங்களை தான் கொண்டு என்ன செய்ய வேண்டியிருக்கோம், முதலமைச்சராக வைக்க வேண்டியிருக்கோம். நீங்களே முதலமைச்சராக இருந்தாலும் 10 பிரச்சனை வரதான் செய்யும் போல. டிடிவி தினகரன் ரீசெண்ட் அவரோட இன்டர்வியூல வந்து இன்னொரு பக்கம் இங்க திமுகவினுடைய இந்த கூட்டணி, திமுக அதிமுக கூட்டணி அப்படிங்கிற இடத்துல திருமாவளவன் அவர்களை கூட முதல்வராக்க பேச்சுக்கள் நடந்ததுன்னு திருமாவளவன் அவர்களே சொல்றாரு. அதுவே இந்த பக்கம் அதிமுக இபிஎஸ் தலைமையிலான ஆட்சி அப்படிங்கிற ஒரு விஜயோடு சேர்ந்து அப்படிங்கிற இதையும் பேசினோம். அந்த இடத்துல இன்னொரு ஆப்ஷனா திருமாவளவன் அவர்களை முதலமைச்சராக்கணும்னு பேசணும்னு இன்னைக்கு டிடிவி சமீபத்தில் ஒரு பேட்டியில சொல்றாரு. அப்ப இந்த இடத்துல அதை பற்றி ஏன் திருமாவளவன் இந்த பக்கம் சொல்லலை அப்படின்ற ஒரு நாங்க வேண்டாம்னு சொல்லிட்டோம். இந்த பேச்சு நடக்கும்போது எங்க தலைவர் ஓப்பனா சொன்னது தானே, ஐயா சாமி விட்டுருங்க ஐயா, எங்க வந்து முதலமைச்சர் பதவியெல்லாம் தேவையில்லை, எங்கள் உயரம் எங்களுக்கு தெரியும், நாங்கள் 2 4 இதில் வந்து கிட்டத்தட்ட 8 சீட்டு நாங்கள் நின்று 6 சீட்டில் தோல்வி கண்டு 2 எம்எல்ஏ தான் பெற்றிருக்கிறோம். நாங்கள் வந்து இந்த செய்ய முடியாது, முதல்வரமைச்சராக ஆக முடியாது, இந்த வழியில் நான் வரமாட்டேன்னு தலைவர் தெளிவாக சொல்லிட்டார். இந்த பேச்சுவார்த்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ கிரேடாகவே இருக்குது. இப்போ அரசியல் நோக்கர்கள் பேசுகிறதா இருக்கட்டும், அரசியல்வாதிகள் பேசுகிறதா இருக்கட்டும், வேற லெவலில் பேச மாட்டேங்காங்க. உதாரணம் எடுத்துக்கங்களேன், இப்போ தளபதி ஸ்டாலின் எடுத்துக்கோங்க, திமுக அவர் குளத்துள்ள தோக்குறார். தனிப்பட்ட முறையில் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை, உண்மையிலேயே மனசு சங்கடம். ஸ்டாலின் தோத்திருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். எப்படி நான் விசிகாவில் உடைய மாநில செயலராக இருந்து கொண்டு தாவேக ஆட்சி நாங்கள் அங்கே வைத்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில் நான் சுதந்திரமாக சொல்கிறேன்னா என் கட்சியுடைய பெரும்பான்மை நிலைப்பாடு இதுதான். ஸ்டாலின் வந்து மக்கள் தோக்கடித்திருக்கார் 2வது விஷயம். ஆனால் ஸ்டாலின் தோற்றுருக்கலாமா? தோற்றுருக்க கூடாது. ஏன்னா ஸ்டாலின் வந்து திமுகவுடைய தலைவர் மட்டும் இல்லை, சனாதன வர்ணாசிரம கோட்பாடுக்கு, மனிதநேய கோட்பாடுக்கு எதிர்த்து குரல் கொடுத்தவர். பாஜக அரசுக்கு வந்து சிம்ம சொப்பனமாக திகழ்ந்தவர். நெருக்கடி வந்த காலகட்டத்தில் சிஏஏ, என்ஆர்சி, என்பிஆர் போன்ற சட்டங்கள் வந்த காலகட்டத்தில், முத்தலாக் தடுப்பு சட்டம், இந்த மாதிரி நிறைய சட்டங்கள் வந்த காலகட்டத்தில் எல்லாம் வந்து ஒரு கேடயமாக நின்றவர் ஸ்டாலின். அப்போ சனாதன மனுதர்ம வர்ணாசிரம எதிர்ப்பு உடைய ஒரு முகமாக ஸ்டாலின் இருந்தார். ஸ்டாலின் வீழ்த்தப்பட்டிருக்கார், கூடவே மம்தா பானர்ஜி வீழ்த்தப்பட்டிருக்கார் வெஸ்ட் பெங்காலில், அதுபோல பினராயி விஜயன் வீழ்த்தப்பட்டு. இதை பற்றி திமுக ஒரு வார்த்தை சொன்னாங்களா? ஒரு வார்த்தை பேசினாங்களா? குளத்துள்ள இத்தனை கோடி 1000 கோடிக்கு வந்து நான் திட்டத்தை கொண்டு வந்து செயல்படுத்தின எங்கள் தலைவர் ஸ்டாலின் எப்படி தோற்பாரு? அந்த இவிஎம் மிஷினில் எதுவும் பிரச்சனை இருக்குதா? விவிபேடி வாக்கு ஒப்புகை சீட்டை வந்து நாங்கள் எண்ணுவோண்டு ஒரு திமுகவுடைய நபர் பேசலையே. மாறா என்ன சொல்கிறாங்க, அதெல்லாம் இவிஎம் மிஷினில் சூப்பராக கரெக்டாக இருக்குங்கிறாங்க. நம்மளே என்ன செய்யறோம், ஜீரணிக்க முடியாமல் ஸ்டாலின் தோற்றுக்கூடாதுன்னு நினைக்கிறோம், அவ்வளோ பெருந்தன்மையாக நினைக்கிறோம். இந்த மாதிரி கருத்துக்களை சொல்லுங்க. பீட்டிங் பாலிட்டிக்ஸ்லாம் என்னன்னு சொல்லி அதை பற்றி பேசுவோம் வாங்க. ஏதோ பேச மாட்டிருக்காங்கல்ல. பொழுது அன்னைக்கு எங்க மேலதான் குறைங்க, எங்க மேலதான் அந்த கேலிடோஸ்கோப் வச்சு விசிக்கு அப்படி சொல்லி விட்டது, திருமாவளவன் இப்படி சொல்லி விட்டார், திருமாவளவன் இப்படி பேசி விட்டார், இப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்களே ஒழிய திமுக ஏன் தோத்துச்சு பேசுவோம். அதை திமுக எப்படி 57 சீட்டு 59 சீட்டு வந்துச்சு, எத்தனை சீட்டை தோத்துருக்குறாங்க, அதை பத்தி பேசுவோம். யாரு அவங்களுக்கு யாரு வந்து சோப்பா கொண்டு கொடுத்தா, அதெல்லாம் பேசணும்ல. அவங்க ஆட்சி காலத்துல என்ன மைனஸ் நடந்துச்சு, அமைச்சர்கள்லாம் தோத்துருக்காங்களா, எதுக்கு தோல்வி விட்டுறாங்க, அதை பற்றி பேசுவோம். எப்படி வந்து ஜென்சி கிட்ஸு அவங்க அந்த இளைஞர்கள் ஏன் இவ்வளவு தாவேக்கா பக்கம் இவ்வளவு தூரம் வந்து சரிஞ்சதுக்கு என்ன காரணம்? பிரதான எதிர்கட்சியாக இருந்த அதிமுக ஏன் இவ்வளோ தூரம் சரிவை ஏற்படுத்தி விட்டது? இன்னைக்கு பாருங்க, நடக்கிற விஷயங்கள்லாம் பாருங்க, எல்லாம் விலகிட்டே இருக்காங்க. அப்போ இதுக்கு பின்னால் இயக்கக்கூடிய சக்தி எது, அதை பேசுவோம். அதில் பிஜேபி இருக்கு, அதை பற்றி பேசுவோம். ஒருவேளை ஆர்எஸ்எஸ் திங்க் டாங்க்ஸ் அந்தந்த கட்சிக்காரங்க பேசுவோம். நம்ம கிட்ட விசிகா பத்தி தானே பேசுங்க. இல்ல இதெல்லாம் சொல்லுங்க. இப்போ ஆளுநர் விவகாரத்துல சமரசம் செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லி இப்போ பேச்சுகள் வருது. இப்போ ஆளூர் சானவாஸ் அவர்களே வந்து ஒரு பேட்டியில சொல்றாரு, ஆளுநர் விஷயத்துல சமரசம் பண்றாங்க அப்படி. இன்னைக்கு கூட மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் வந்தே மாதரம் பாடப்படுது. அந்த இடத்துல அமைச்சரும் பங்கேற்கல. ஸோ வந்தே மாதரம் பாடப்படுது, எதிர்த்து பேட்டி கொடுத்தா நிர்மல்குமார். எஸ். இப்போ இதை எப்படி பார்க்கறது? ஏன் தாவேக அரசு ஆளுநருக்கு எதிராக ஒரு திமுக செய்தது போன்ற ஒரு நடைமுறையை அணுகுமுறையை கையாள மாட்டேங்கிறாங்க? இல்லை, இப்போ திமுக செய்ததா செய்தலையா, திமுக செய்தா இவங்களும் செய்யணுமாங்க கேட்டகரி நமக்கு கிடையாது. திமுக அவங்க ஸ்டாண்டில் ஒன்று செய்வாங்க. நம்மை ஆளக்கூடிய தமிழ்நாடு அரசு எப்படி இருக்க வேணும்னு நம்ம சொல்ல முடியும். திமுக ஒன்று செய்யாம விட்டுருப்பாங்க, அங்கே தாவக்கும் செய்யக்கூடாதா அப்படின்னு இல்லை. நம்மை பொறுத்தவரையில் இங்கே தமிழ் தாய் வாழ்த்து தான் ஃபஸ்ட்டு, 2வது வந்து தேசிய கீதம். இதுதான் மரபு. ஜிஓவில் அப்படி தான் இருக்குது, தீர்மானம் அப்படி தான் போட்டிருக்கிறோம். கலைஞர் பிரிலையும் சரி, ஜெயலலிதா அம்மா பிரிலையும் சரி, எல்லா பிரிலையும் இப்படி தான் நடந்திருக்கு. இதை வந்து மாற்றுவதற்காக RN ரவி அக்கப்போர் செய்தார்.
அப்போ நம்ம வந்து நீங்கள் சொன்ன மாதிரி திமுக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு, எல்லாரும் சேர்ந்து குரல் கொடுத்தோம். அதிமுக சப்போர்ட் பண்ணிச்சு. அதில் எதிர்கட்சியாக இருந்த எடப்பாடியார் கூட இந்த விஷயத்தில் சமரசமாகவில்லை. எங்கள் மரபு எப்படி நீங்கள் வந்து பண்ணலாங்கிற அளவுக்கு அவங்க சொன்னாங்க. ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளும் ஒன்றிணைந்து நின்றோம். ஆளுநர் ரவி வந்து அவ்வளோ டிஃபெண்ட் பண்ணார். ஆனால் இப்போ அர்லேக்கர் வந்து ஆளுநர் ரவி மாதிரி இல்லை, அந்தளவுக்கு ஸ்டெபனாக இல்லை. இருந்தாலும் தாவேக்கா நீங்கள் சொன்ன மாதிரி தாவேக்கா தரப்புலேருந்து இப்போ இன்றைக்கி பாருங்கள், நிர்மல் குரான் எனக்கு உடன்பாடு இல்லைன்னு போகலை. அப்படி இருக்கக்கூடாது. ஆளுநர் அர்லேக்கர் வந்து பண்ணும்போது நம்ம எதிர்த்து திமுக செய்தது போல் கடந்த ஆட்சி முறையில் எல்லாரும் சேர்ந்து எதிர்த்தது போல் எதிர்க்க தயாராக நம்ம இருக்கிறோம். ஆனால் இனிஷியேட் பண்ணுறது யார் பண்ணணும்? முதலமைச்சர் பண்ண வேண்டும். அதான் நீங்கள் கேட்ட கேள்வி நியாயமான கேள்வி. அதில் சப்பை கட்டி பூச முடியலாம் இல்லை. நீங்கள் சொன்னது போல் ஆளுநர் வந்து அர்லேக்கர் அவர்கள் தமிழ்நாட்டுடைய மரபையும் தமிழ் மக்களுடைய பண்பாட்டையும் தமிழ் மொழியும் தூக்கி கடாசுறான்னு சொன்னால் அதுக்கு மேலே நம்ம முதலமைச்சராக இருக்கணும், துணை முதலமைச்சராக இருக்கணும், அமைச்சராகலாம் வேலை இல்லை. நம்ம மொழியும் நம்முடைய பண்பாடும் கலாச்சாரம் தான் நமக்கு மெயின் அப்படிங்கிற நிலையை திரு விஜய் அவர்கள், முதலமைச்சர் விஜய் அவர்கள் எடுக்க வேண்டும். இல்ல அது எடுக்காத வரைக்கும் அவர் பயந்துகிட்டு இருக்கிறாரு, நம்ம எடுத்துக்கிறதா? பயந்துட்டு இருக்காரா? உண்மை தெரிஞ்சுக்கிட்டு மறைக்க நமக்கு என்ன தெரியும்? அவர்கிட்ட தான் கேட்கணும். நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? நான் எப்படி ஃபீல் பண்ண முடியுங்கிறேன். நீங்க நான் வந்து பிஜேபி பத்தி பேசுவோம், ஆர்எஸ்எஸ் பத்தி பேசுவோம், அதிமுக பத்தி பேசுவோம், அது அந்த ஆள்கிட்ட பேசுவோங்க. நீங்க விசிகாக உங்களோட விசிகாக பேசுன்னு சொன்னீங்க. கூட்டணியில இருந்தாலும் கூட நாங்க தாவேக்காவுக்கு எதிரா பேச வேண்டிய இல்ல ஆளுநரா இருக்கட்டும், பாஜகவா இருக்கட்டும், ஆர்எஸ்எஸ் இருக்கட்டும், இடத்துல தாவேக்கா ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னா எதிர்த்து பேசணும் நீங்க தான். ஆமா, நான் தெளிவா சொல்றேன். நான் கேட்கிறேன், விஜய் முதலமைச்சர் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டுடைய பண்பாடு, தமிழ்நாட்டுடைய கலாச்சாரம், நம்முடைய மரபு, நம்முடைய மொழிக்கு எங்கிருந்து அட்டாக் வந்தாலும் அவர் என்ன செய்ய வேண்டும்? கேடயமாக இருந்து தமிழ் மக்கள் நின்று அவர் களமாட வேண்டும். இல்லாத பட்சத்தில் எப்படி இந்த மக்கள் ஒவ்வொருமா வந்து ஓட்டு போட்டு விஜய் அவர்களை முதலமைச்சராக வைத்தார்களோ அந்த மக்களுடைய வெறுப்பையே விஜய் அவர் சம்பாதிக்க வேண்டியிருக்கோம். தெளிவாக சொல்றேன், பயந்து சொல்றேன். ஒரு செட் பண்ண தெளிவாக செட் பண்ணா இல்லையா? புரியுதா இல்லையா உங்களுக்கு? அதை சப்பை கட்டி பேசுற இல்லை, இது தவறு தான். ஆளுநரை வந்து இப்படி நம்ம நெருக்கடி கொடுக்கணும். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் தமிழக அரசினுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பேசலாம். தற்போது வரைக்கும் பல்வேறு தகவல்கள் கருத்துக்களை பயந்து கொண்டு மிக்க நன்றி. நன்றி.